காலையில அரக்க பறக்க எழுந்து குளிச்சு சீவி சிங்காரிச்சு 9 மணிக்கு டான்னு ஆபீஸ்க்குள்ள போயிடும். சாயங்காலம் 6 மணியோ 7 மணியோ அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போவோம். இதுதான் நம்ம நாட்டுல இல்ல முக்காவாசி உலகத்திலேயே சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற விஷயம். 9 மணிக்கு ஷார்ப்பா உள்ள போகணும், 6 மணிக்கு வெளில வரணும் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஸ்கூலை பத்தி பேசுறாங்களா இல்ல கார்பரேட் கம்பெனி பத்தி பேசுறாங்களான்னு ஒரு டவுட் நமக்கு வருது இல்ல. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது கார்பரேட் கம்பெனிஸ் தான். ஆபீஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனில வேலை செய்ய முடியுமா அப்படின்னு. இப்ப நீங்க கேட்க போற இந்த 10 விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா நீங்க வேலை செய்யலாம், நல்ல பேரும் எடுக்கலாம். கார்பரேட் கம்பெனிஸ்ல நீங்க சர்வைவ் ஆக செய்ய வேண்டிய முதல் விஷயமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். கார்பரேட்ல மட்டும் இல்ல, நம்ம லைஃப்லயே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. மீட்டிங், டெட்லைன், டாஸ்க்னு ஒண்ணுமே மிஸ் பண்ணக்கூடாது. கூகுள் கேலண்டர், ரிமைண்டர்ஸ்னு யூஸ் பண்ணுங்க. உங்களோட பங்க்சுவாலிட்டி உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ரெண்டாவது, கம்யூனிகேஷன். கார்பரேட் கம்பெனிஸ்ல கம்யூனிகேஷன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் செய்ய தெரியணும். மெயில் எழுதுறதா இருந்தாலும் சரி, கால்ல பேசும்போதும் சரி, ஒன் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நாம பேச சொல்ல விரும்புற விஷயத்த ஈஸியா கன்வே பண்ண கத்துக்கணும். பாஸை ஹேண்டில் பண்றதே ஒரு ஆர்ட். நம்ம பாஸ் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியணும். அவங்க எதிர்பார்க்கிற நேரத்துல டெலிவரி பண்ணிட்டாலே சினிமால வர வில்லன் பாஸ் மாதிரி மோசமானவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஒர்க் பத்தின ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். ஓவர் கமிட் பண்ணாம ஸ்மார்ட்டா இம்ப்ரெஸ் பண்ணாலே கௌதம் மேனன் மாதிரி நல்ல பாஸா இருப்பாங்க. நாலாவது, டீம் ஒர்க் தான். பல விஷயங்கள்ல உங்களை காப்பாத்துறதே இந்த டீம் ஒர்க் தான். நீங்க எவ்வளவு சூப்பர் ஸ்டார் ஆனாலும் டீம்ல அட்ஜஸ்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப்பும் கேட்கணும். அதுதான் உங்க கெரியரை லாங் டேர்ம் கனெக்ஷனா ஆகும். மறந்துடாதீங்க. அஞ்சாவது பாயிண்ட், கார்பரேட் கம்பெனிஸ்ல இருக்கிற ஆபத்தான விஷயத்துல ஒன்னான ஆபீஸ் பாலிடிக்ஸ். இத ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணுங்க. அப்படி உங்களுக்கு ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியலனா அந்த பக்கமே போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆபீஸ் பாலிடிக்ஸ அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு காசிப்லயும் இன்வால்வ் ஆகாதீங்க. எப்பவும் உங்க கருத்துக்களை வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னு வாலண்டியரா போய் பிரச்சனையில சிக்காதீங்க. ஆபீஸ்க்குள்ள நடக்கிற விஷயத்துக்கு ப்ரொஃபஷனல் ஆங்கிள் ஸ்டே பண்றதுதான் இதுக்கு பெஸ்ட். ஆறாவது பாயிண்ட், கம்பெனில டெக்னாலஜி அடிக்கடி இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்களும் ஆகணும். நியூ டூல்ஸ், சர்டிபிகேஷன்ஸ், லேர்னிங்ஸ்னு ஒரு நாளைக்கு 10ல இருந்து ஒரு 20 நிமிஷமாவது டெடிகேட் பண்ணணும். ஜாப் செக்யூர் பண்றதுக்கு நாலேஜ் அப்டேட் தாங்க கீ. இல்லனா லே ஆஃப்ல மாட்டிக்குவீங்க. ஏழாவது பாயிண்ட், உங்க வேலைக்கான ஃபீட்பேக்கை பார்த்து இம்ப்ரூவ் செய்யறது தான். நம்ம வேலை நல்லா இருக்குன்னு நாமளே நினைச்சுக்க முடியாது இல்லையா? மேனேஜர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குங்க. நெகட்டிவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. எட்டாவது பாயிண்ட், தினம் 14 மணி நேரம் வேலை பண்ணினா பர்ன் அவுட் கண்டிப்பா வரும். அதனால டைம் ஆஃப், ஃபேமிலி, ஹாபீஸ்னு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் வைங்க. வீக்கெண்ட்ல முக்கியம் இல்லாத மெயில்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்பதாவது, கம்பெனி கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுறது. ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு கல்ச்சர் இருக்கும். நீங்க அந்த கல்ச்சருக்கு ஃபிட் ஆகணும். அது ட்ரெஸ் கோட்ல தெரியலாம், டோன் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருக்கலாம், பிஹேவியர்ல இருக்கலாம், எல்லாத்துலயுமே இருக்கும். 10வது பாயிண்ட், கார்பரேட்ல கான்ஃபிடன்ஸ் தான் ஹீரோ. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், எதுவா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சா அட்மிட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. நீங்க உங்களை கேப்பபிள்னு நம்பும்போது தான் மத்தவங்களும் உங்களை அப்படி நம்புவாங்க. ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ஸ்மார்ட்டா அடாப்ட் ஆகிட்டாலே கார்பரேட் கம்பெனிஸை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி அப்டேட்ஸ், லைஃப் ஹேக்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது என்னடா டிப்ஸ், இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அது நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.